12 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க 15% அந்த டேக்ஸ் கட்டணும். அதை வந்து ஒரு ஒரு 5லேருந்து 10 அதை வந்து அந்த டேக்ஸ் சரி அந்த விகிதம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த 15% ஆக்குதுன்றது 15 லட்சத்துக்கு மேலே வந்து 12 லட்சத்துக்கு மேலே வந்து வருமானம் ஈட்டுறவங்க வந்து 15% வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த வரி விகிதம் வந்து குறைச்சிருக்கலாம். ரெண்டாவது, இந்த நடுத்தர வர்க்கத்தை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி அதன் அடிப்படையில் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து அந்த பட்ஜெட் இருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு வந்து பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஆனாலும் கூட குறிப்பாக இந்த நிதிநிலை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து பீகாருக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் வடக்குக்கு ஒன்றும் தெற்குக்கு ஒன்றும் அந்த மாதிரி வந்து ஒரு பாகுபாடு நிச்சயமாக காட்டியிருக்க கூடாது. ஏன்னா போன பட்ஜெட்லேயே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பீகாருக்கும் உத்தரப்பிரதேச வந்து நிதியை வந்து வாரி வாரி வழங்கியிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் 2025ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து பீகாரில் நடக்க இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஏன் அந்த ஒரு பாகுபாடு? மற்ற மாநிலங்களுக்கும் பண்ணியிருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி திட்டங்கள் வந்து ஒரு தொகுப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு எதிர்கட்சியின் அடிப்படையில் வந்து இந்த பிறகு அரசுக்கும் சேர்த்து பேச வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் நிதி வந்து ஒரு தன்னாட்சி வந்து நம்முடைய தமிழ்நாடு பெறுவதற்கு ஏற்ற வகையில் ஒரு திட்டங்கள் கூட பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக தமிழ்நாட்டுக்கு இல்லை. திருக்குறள் வாசித்தது என்பது ஒரு உண்மையிலே ஒரு மனநிறைவு தருகின்ற ஒரு விஷயம். ஏன்னா உலகம் முழுவதும் வந்து திருக்குறள் வந்து பட்ஜெட்டில் வந்து அங்கே வாசிக்கும் போது எல்லோரும் தமிழை வந்து கேட்கின்ற ஒரு இனிமையான மொழி, அந்த இன்னுயிர் மொழி, அந்த நம்முடைய இன்னுயிர் மொழியாக இருக்க தாய்மொழி தமிழை வந்து பட்ஜெட்டில் அது திருக்குறளுக்கு கோடிட்டு காட்டியது என்பது நல்ல விஷயம். ஆனால் அதே தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லையே, அதுதானே இப்போ நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தா எதிர்பார்ப்புகள் முற்றிலுமாக ஒரு ஏமாற்றம் தருகின்ற வகையில் தான். எந்தவித திட்டங்களும் வந்து ஒரு பிரத்யேகமாக வந்து அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து ஏற்கனவே நிதி வந்து கொடுக்கல. அதையும் இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கம் வந்து பிரைம் மினிஸ்டர் சந்தித்த போது கூட சரி, உதயநிதி வந்து சந்தித்த போது கூட அதை பற்றி கேட்டு வாங்கலை. ஸோ அதுக்கு வந்து என்ன வந்து பட்ஜெட்டில் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க, அதுவும் வந்து வழிமுறை இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷோர் ஃபிஷிங், அதாவது வந்து அண்மை கடல் மீன்பிடிப்பு, அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழக கடற்கரையில் உள்நாட்டு மீனவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிரத்யேகமாக திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடைஸ்டு ஸ்கீம் சொல்லுவாங்க. அதாவது மானிய விலையில் வந்து அவங்களுக்கு வந்து படகு கொடுக்கறது, வலை கொடுக்கறது, அதே போல் கட்டுமரம் கண்ணாடிகளை கட்டுமரங்கள், அதை சிறிய விசைப்படகுகள், பெரிய விசைப்படகுகள் இப்படி கொடுக்கலாம். அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து நூல் பற்றாக்குறை இருக்குது, அதை போக்குவரத்துக்கு நடவடிக்கை வந்து எதுவுமே இல்லை. அதே போன்று விவசாய பெருங்குடி மக்கள் அவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய சலுகை வந்து கொடுத்துருக்கலாம். அதே போன்று தொழிலாளர் பெருமக்கள் அவங்களுக்கு இன்னும் சலுகைகள் கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கவனம் செலுத்தலைன்றது தான் எங்களுடைய வந்து ஒரு குறைபாடு ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து இருக்கின்ற விஞ்ஞான சூழ்நிலை அணுமின் நிலையம் என்பது வந்து ஒரு சீப் பவர், அதாவது குறைந்த விலையில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மின்சாரம், நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த பொதுவாக மக்கள் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா அதனால் பெரிய ஆபத்துக்கள்லாம் வந்து கழிவுகளுக்கு எங்கே கொட்டுறது, அணுமின் வெடிச்சா என்ன ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்வி எழுப்புற சூழ்நிலை. ஒரு மாற்று சக்தி அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு காற்றாலை மின்சாரம், அதே போல் இது நம்முடைய இது நீர் மின்சாரம், அதே போன்று சோலார் பவர், அதாவது சூரிய மின்சக்தி, இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இப்போ எங்கள் ஆட்சி காலத்தில் சூரிய மின்சக்தி அதே போல் நீர் மின்சாரம் அதிகப்படுத்தணும். அதனால தான் வந்து பொதுவாக வந்து அந்த மின்சாரத்தினுடைய அந்த கொள்ளளவு வந்து அதிகமாச்சு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு வேண்டிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். எனவே அணுமின் பொறுத்தவரை 1,00,000 ஜிகாவாட் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா பல வகையில் வந்து பல இடங்களில் போடும்போது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து பீகார் மக்களை வந்து மனதில் வச்சு பிரத்யேகமான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றுமே வந்து இல்லாதது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.